உண்மையிலே பிள்ளைகள் கல்வி திட்டம் இருக்கணும் எப்படின்னா எங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய மாதிரி எங்கட படிப்பு இருக்கணும். நாங்க படிக்கிறதும் நாங்க செய்யற தொழிலும் சம்பந்தம் இல்லைண்டா படிக்க தேவையில்லை பிள்ளைகள். அதனால புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் எங்கட டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அப்டேட் பண்ணப்படுது. கவனியுமா, ஏன் இதை சொல்றேன்னு தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஏனவளை பொறுத்தவரையில பிள்ளைகள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் முழுமையாக அகற்றப்பட்டு புதியதொரு ஸ்ட்ரீம் அங்க அறிமுகப்படுத்தப்படுகிறது. கொமர்ஸ் பிள்ளைகள் அதிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் புதிய பாடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல பிள்ளைகள் பயோமெட்ஸ்ல டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிள்ளைகள் ஒரு கேம்பஸ் பாடம் அதை இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னாலஜி பிள்ளைகள் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், தொழிலில்லா பிரச்சனைக்கு பொருத்தமான ஒரு தீர்வு தான் பிள்ளைகள் டெக்னாலஜி ஸ்ட்ரீம். அப்ப ஏற்கனவே இருந்தது பிள்ளைகள் இடெக் இருந்தது, வளம மாதிரியே இடெக் இருக்கு. அப்ப டெக்ல பிள்ளைகள் ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று இடெக், ரெண்டு பிள்ளைகள் பிடெக் இருந்தது, இப்ப பேர் மாற்றப்பட்டிருக்குது. சிலபஸும் சில நேரம் அப்டேட் ஆகும். அதாவது பிள்ளைகள் என்ஜினியரிங் டெக்னாலஜி இது பயோ என்ஜினியரிங் டெக்னாலஜியாக பேர் மாற்றம் அடையுது. என்ஜினியரிங் டெக்னாலஜி எடுக்கிற பிள்ளை பிரதான பாடமாக எஸ்எஃப்டி எடுக்கு, அதுதான் வளமையானது. பயோ என்ஜினியரிங் டெக்னாலஜி எடுக்கிற பிள்ளையும் பிரதான பாடமாக எஸ்எஃப்டி எடுக்கு. முந்தி இருந்தது பிள்ளைகள் 10 சப்ஜெக்ட் இருந்துச்சு, மூணாவது தேர்ட் சப்ஜெக்ட் ஆக. இந்த 10 சப்ஜெக்ட் பிள்ளைகள் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல உள்ள பாடங்கள் இருந்துச்சு. இனி அப்படி இல்லை. இடெக், எஸ்எஃப்டி இந்த 3 சப்ஜெக்ட்ல ஒரு பாடம். அது இங்கல பிஇடெக், எஸ்எஃப்டி இங்கல ஒரு சப்ஜெக்ட் பிள்ளைகள். அப்ப மூணாவது பாடம் பிள்ளைகள் இதுக்கு முதல் நீங்க எடுத்திருப்பீங்க ஐசிடி எடுத்திருப்பீங்க. ஐசிடி முற்றுமுழுதாக உங்களோட சிலபஸ்ல இருந்து அகற்றப்படுகிறது. உண்மையிலேயே ஐசிடி பாடம் டெக்க பொறுத்த வரையில ஒரு முக்கியமான பாடம். இனி இல்லாம போறது பிள்ளைகள் நான் நினைக்கல இந்த அளவுக்கு சாத்தியம். கவர்மெண்ட் ஒரு முடிவொன்று செஞ்சாலும் பிள்ளைகள் அதை டிஸ்கஷனுக்கு கொடுத்து தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளைகள் டெக்க பொறுத்த வரையில ஐசிடி தேவை. இது ஃபைனல் முடிவாக இருக்க மாட்டுச்சு. ஏன்னா ஓலவெல்ல வரலாறு அகற்றினத்துக்கே டியூஷன் டீச்சர் மாறலாம் தலையடிச்சு சாகுறாங்க. ஏன் வரலாறு பாடத்தை அப்படி இல்லாமக்க கூடாது, ஏன்னா அவங்களோட டியூஷன் இல்லாம போயிடும். ஐசிடி பெரும்பாலும் பிள்ளைகள் முழுமையாக எங்கட சிலபஸ்ல இருந்து அகற்றப்பட்டு அதை அப்டேட் பண்ணி பிள்ளைகள் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு போறான் டேட்டா சயின்ஸாக. அப்போ உங்களுக்கு டெக் படிச்சாலும் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுல போக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பிள்ளைகள் டெக் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குரிய இருந்துச்சு. பிள்ளைகள் எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்யறாங்க. ஆகவே பிள்ளைகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் அதுலயும் எதிர்காலம் இருக்கு. நீங்க ஐசிடி ஃபீல்டுல போகணும்னா கொஞ்சம் அப்டேட் ஆகணும். ஐசிடி இல்லாட்டி என்ன எடுக்கிறது? இனிமேல் பிள்ளைகள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒரு என்ஜினியருக்கு பிள்ளைகள் மெட்ஸும் பிசிக்ஸும் குவாலிட்டியாக இருக்கும். பேராதனிய யூனிவர்சிட்டி, மொரட்டோ யூனிவர்சிட்டியில பிள்ளைகள் ஏன் டெக் பிள்ளைகள் எடுக்கலன்னா பிள்ளைகள் அங்க எடுக்க இயலாது. ஏன்னா அவங்க கம்பைன் மெட்ஸ் செஞ்சு 3A 2AB அப்படி ரிசல்ட் எடுத்தா பிள்ளைகள் அவங்க என்ஜினியரிங் போறாங்க. அப்ப நீங்க இங்க உள்ள மெட்ஸ் பிள்ளைகள் ஆகவும் சின்னது, ஆகவும் குறைவான பகுதி. அப்ப அந்த மெட்ஸை செஞ்சு போட்டு நீங்க என்ஜினியரிங் போற நேரம் அப்படி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, உங்களை அப்டேட் பண்றான் பிள்ளைகள், உங்களை என்ஜினியரிங் லெவலுக்கு கொண்டு வரான். புதிய பாடமாக மெட்ஸை இன்க்ளூட் பண்றான். அப்ப எனக்கு ஒரு வேலை கூட போகுது. எஸ்எஃப்டி பாடம் படிப்பிக்கிறதோட மெட்ஸும் செய்ய வேண்டி வரும். அப்ப சஜாசேர் நிலைமை என்ன? கம்பைன் மெட்ஸ் செஞ்ச ஒருத்தர் பிஎஸ்சி, அதனால அவருக்கு வேணும்டா மேத்தமேட்டிக்ஸ் பகுதிகளில் பிள்ளைகள் போகலாம். நிறைய பேர் முந்தி சொல்லுவாங்க நான் பைலட் ஆகணும், டாக்டர் ஆகணும் ஆசைப்படுற மாதிரி பைலட் ஆகிற ஆசை நிறைய பேருக்கு. அப்ப ஏவியேஷன் ஸ்டடீஸுக்குள்ள போகணும். ரத்மலான பிள்ளைகள் ஏவியேஷன் காலேஜ்ல இருக்குது. ஏவியேஷன் காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே பைலட் ஆகிறதில்ல. அதுக்குள்ள பிள்ளைகள் நிறைய ஃபீல்டு இருக்குது. கிரவுண்ட் ஆபீசர் இருக்கிற, ஏர் ஹோஸ்டஸ் இருக்கிற, அதே மாதிரி பைலட் ஆகிறது. ஏவியேஷன் ஸ்டடீஸ்
எங்கட சப்ஜெக்டுக்குள்ள வந்தா பேசிக் பாதை எங்களுக்கு வந்துடும். எங்கட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஏவியேஷன் ஸ்டடீஸ படிக்கிறது. ஆகவே நல்லொரு அணுகுமுறை சிலபஸ் மாற்றத்துல எங்கட பிள்ளைகளுக்கு வர பெரியதொரு பிரயோசனம் இது. மூணாவது சப்ஜெக்டா பிடெக்கோட சம்பந்தப்பட்ட ஃபுட் கன்சியூமர் டெக்னாலஜி. மூணாவது சப்ஜெக்டுக்கு போட்டி ஒன்று வர போறது இல்லை. நாங்க மட்டும் என்ன ஐசிடி பிள்ளைகள் எல்லாமே ஐசிடி. ஆர்ட்ஸ் செஞ்சவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கொமர்ஸ் செஞ்சவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெக் செஞ்சவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதுல யாரு என்ஜினியர்ன்றது பெரிய ஒரு சோதனையா இருக்கு இப்ப கண்டுபிடிக்கிறது. 9ஆம் ஆண்டு ஃபெயில் ஆனவனும் என்ஜினியர். மெயின் விஷயம் என்ன சொன்னா எஸ்எஃப்டி பாடம். இப்ப நான் படிப்பிக்கிறதானே இந்த பாடத்தை எடுத்த பிள்ளைகள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுல 5 பிரிவு இருந்துச்சு. பெரும்பாலும் பிள்ளைகள் பயோ முழுமையாக அகற்றப்படும். இதுதான் இப்போதைய முடிவு. சில நேரம் அதிகமாக எஸ்எஃப்டி செய்யறது பயோ டீச்சர்மார் அழுது புழுது தற்கொலை செய்ய போறேன் எஸ்எஃப்டில பயோ இல்லைன்னு சொன்னா யோசிப்பாங்க பிள்ளைகள். ஐசிடி பிள்ளைகள் அதிகம் முழுமையா லெஃப்ட் ஆகுது. அப்ப எஸ்எஃப்டில இருக்கிறது பிள்ளைகள் மெயின் கவனிங்க, மெட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மெட்ஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் ஏலெவல் கம்பைன் மெட்ஸுக்குரிய பகுதி இங்க போடணும். ஏன்னா நீங்களும் என்ஜினியர்னு சொல்றீங்க, அவனும் என்ஜினியர் சொல்றான். நீங்க படிக்கிறது ஆக பேசிக் லெவல். அதனால பிள்ளைகள் மெட்ஸ்ல சேர்க்கப்படுது பிள்ளைகள். 1வது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன் டிஃபரன்சியேஷன் வகையீடு சேர்க்கப்படுது. வகையீடு ஒரு பாடமா சேர்க்கப்படுது. கட்டாயம் நான் ஏற்கனவே எஸ்எஃப்டி வந்த நேரமே சொல்லிட்டேன் சேர்க்கணும். 2வது பிள்ளைகள் தொகையீடு இன்டகிரேஷன் சேர்க்கப்படுது. 3வது பிள்ளைகள் சில நேரம் இதுக்குள்ள நிகழ்தகவும் மெட்ஸ்ல சேர்க்கப்படலாம். ஏன் இங்க போற சப்ஜெக்டுக்கு ஈக்குவலாக இங்க உள்ளுக்குள்ள வரணும் பாடவழிகள். பிசிக்ஸ்ல பிள்ளைகள் எலக்ட்ரானிக்ஸ் சேர்க்கப்படுது. இடெக்ல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் முழுமையாக அகற்றப்படுகிறது. பிஇடெக்ல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் முழுமையாக அகற்றப்பட்டு பிசிக்ஸ்ல சேர்க்கப்படுகிறது. என்ன பொறுத்த வரையில 28 பேஜுக்கு சிலபஸ் மாத்திரத்தை கூட பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். சிலபஸ் அவசரமாக மாத்துங்க. இதான் எங்களோட ரிக்வெஸ்ட். தேவையில்லாத சப்ஜெக்ட் தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இதுல போட்டு இந்த ஸ்ட்ரீமை இன்னும் மட்டம் தட்டாம இதை இப்படியே பிள்ளைகள் அப்டேட் பண்ணினான்னு சொன்னா இந்த ஸ்ட்ரீமுக்கும் ஒரு பெருமதி இருக்கும். அது மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கும் பெருமதி இருக்கும்.